السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலமாம் வணக்கசாலிகளின் வசந்த காலமாம் அல்லாஹுவின் அருள் மழையென பொழிகிற இப்புனித மாதத்தில் அன்றாடம் நமது முகநூல் பக்கத்தின் வாயிலாக நாம் பார்த்து வருகிற இஸ்லாமிய குறுஞ்செய்திகளில் இன்றைக்கு முக்கியமான ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். எப்படி ஒரு இறை நம்பிக்கையாளர் சொர்க்கத்தின்பால் ஆசைப்படுவது அவரிடத்திலே இருக்க வேண்டிய முக்கியமான பண்போ, அதேபோல் நரகத்தை கண்டு அஞ்சுவதும் அவரிடத்திலே காணப்பட வேண்டிய ஒரு பண்பு. இதைத்தான் அறிஞர்கள் மின் சிஃபாத்தி இபாதிர் ரஹ்மான் அத்தஊது பில்லாஹி மினன் நார் என்று குறிப்பிடுவார்கள். அல்லாஹ்வினுடைய அளவற்ற அருளாளனாகிய அந்த அல்லாஹுவின் அடியார்களில் அழகிய பண்புகளில் ஒன்று நரக வேதனையை கண்டு அஞ்சுவது. அதனால்தான் மார்க்கறிஞர்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல் முஃமின் யல்ஸம் அலைஹி அன் யகூன் பைனல் ஹௌஃபி வர் ரஜா. ஒரு மூமின் எப்போதுமே, ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்போதுமே அல் ஹௌஃப் வர் ரஜா, அச்சம் மற்றும் ஆதரவு நிலை என்கிற இரண்டுக்கும் மத்தியில் அவன் இருக்க வேண்டும் என்பார்கள். அதென்ன அச்சம் மற்றும் ஆதரவு நிலை? அச்சம் என்றால் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்கிற அச்சம். ஆதரவு நிலை என்றால் என்ன? சொர்க்கத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று அவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அதேதான் ரஜா என்பார்கள். அப்போ சொர்க்கத்திற்கு ஆசைப்படுவது எப்படி நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒன்றோ, அதே போன்று நரகத்தை கண்டு அஞ்சுவதும் நம்மிடத்திலே இருக்க வேண்டிய ஒன்று. சூரத்துல் ஃபுர்கான் என்கிற அத்தியாயத்தின் 65-66 வசனங்களை படிக்கிற போது இதனுடைய அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் கூறுகிறான், வல்லதீன யகூலூன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளை அல்லாஹு அஸ்ஸ வஜல் ஒன்றன் பின் ஒன்றாக பட்டியல் போட்டு கொண்டு வரும்போது இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருப்பார்களாம்? என்ன அல்லாஹ்விடத்திலே கேட்பார்களாம்? எங்கள் இறைவா, யுஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், நரக வேதனையை எங்களை விட்டு திருப்பி விடுவாயாக, நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக. ஏன்? இன்ன அஸாபஹா கான கராமா, அந்த நரகத்தினுடைய வேதனை இருக்கிறதே அது எப்படிப்பட்டது தெரியுமா? தாயிமன் லஸிமன் கைர முஃபாரிக், ஒரு கணம் கூட விட்டு பிரியாத, எப்போதும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டு எப்போதும் துன்புறுத்தக்கூடிய நிரந்தரமான வேதனை அது. அதாவது உண்மையிலேயே அல்லாஹ் ஆழமான இலக்கிய நயத்திலே சொல்லக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இது உண்மையிலேயே சரியான தமிழ் மொழியில் தமிழ் வார்த்தைகளை நம்மால் விளக்க முடியவில்லை. அதாவது ஒரு முள்ளு குத்துகிறது என்றால், ஒரு ஊசி குத்துகிறது என்றால், அல்லது வேறு ஏதேனும் ஒரு கல்லடியோ வேறு ஏதேனும் ஒரு காயம் நம் மீது படுகிறது என்றால், அந்த காயத்தை எப்படி நாம் உணர்வோம் தெரியுமா? ஒரு விட்டு தான் அந்த காயம் நமக்கு வரும். சில வலிகளை நாம் உணரும் போது விண் என்று வலிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வலி வரும், திடீரென்று ஒரு காற்று அதன் மீது படரும் போதோ, அல்லது அந்த வலியை நாம் உள்வாங்குகிற போதோ, அல்லது நம்முடைய சிந்தனை வேறு எங்கேனும் போகிற போதோ, அந்த வலி ஒரு வினாடி அல்லது சில வினாடிகள் நம்மிடத்தில் இருக்காது, திரும்ப மீண்டும் அந்த வலி நம்மிடத்துல உணரும். இப்படித்தான் உலகத்தினுடைய வழிகள் இருக்கும். ஆனால் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த மறுமையின் நரக வேதனை எப்படி தெரியுமா? தாயிமன் லாசிமன் கைர முஃபாரிக், ஒரு கணம் கூட விட்டு பிரியாத, ஒட்டி கொண்டு வலி ஏற்படுத்தக்கூடிய பயங்கரமான வலி. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி? இன்ன அஸாபஹா கான கராமா, அது நிலையான கடுமையான தொடரான தண்டனையை தரக்கூடியது அந்த நரகத்தினுடைய தண்டனை. இன்னஹா சாஅத் முஸ்தகர்ர வ முகாமா, மேலும் அந்த நரகத்தினுடைய வேதனை என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, அச்சத்தையும் பயங்கரத்தையும் உண்டு பண்ணக்கூடிய, கெட்ட பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அதாவது இடங்களிலேயே, வசிக்கும் இடங்களிலேயே, தங்கும் இடங்களிலேயே, நுழையும் இடங்களிலேயே ஆகப்பெரும் மோசமான, ஆகப்பெரும் கடுமைகளையும் கொடுமைகளையும் தாங்கி நிற்கிற ஒரு இடம். எனவே அந்த நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். சூரத்து தஹ்ரீம் என்கிற அத்தியாயத்தினுடைய 6வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தினர்களையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நேரடியான கட்டளை. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலிருந்து தம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக பிரச்சாரத்தை அவர்களிடம் முதன்மைப்படுத்தினார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தின் கட்டங்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்திலேயே முதலாகவே என்ன செய்றாங்க, தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் கூப்பிட்டு, அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட, அவர்களுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தர்களை, பிரமுகர்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் என்னிடத்திலே கேளுங்கள், முடிந்தால் தருகிறேன், ஆனால் அல்லாஹ்வினுடைய வேதனையிலிருந்து உங்களை என்னால் தப்பிக்க வைக்க முடியாது என்று நரகத்தினுடைய வேதனையை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய புனிதமான பிரச்சாரப்படியையே துவங்கினார்கள். அதனால் என் நண்பர்களே, நரகத்தை குறித்து நாம் அஞ்ச வேண்டும், நரகத்திலிருந்து பாதுகாவல் தேட வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி திருமிதியிலே இடம்பெற்றிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஊகித அலன் நாரி அல்ஃப ஸனத்தின் நரகத்தின் நெருப்பு சுமார் 1000 ஆண்டு காலம் தீமூட்டப்பட்டது. 1000 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக தீமூட்டப்பட்டு ஹத்தஹ்மர்ரத், அது அதாவது சிகப்பு நிறத்திலே மாறியது. அடுத்து என்ன, சும்ம உகித அலைஹா அல்ஃப ஸனத்தின், பிறகு மீண்டும் ஒரு 1000 ஆண்டுகள் தீமூட்டப்பட்டு கொண்டே இருந்தது. ஹத்தபியத், முற்றிலும் அது வெண்மையாக மாறியது. நரகத்தினுடைய நெருப்பை அல்லாஹ் எந்த அளவிற்கு கொடுமையான பாதிப்புகள் தரத்தக்க வகையிலே வைத்திருக்கிறான் என்றால், தொடர்ச்சியாக 1000 ஆண்டு காலம் அது தீமூட்டப்பட்டதாம், அதனால் அது முழுக்க சிகப்பு நிறத்திலே மாறியதாம். பிறகு மீண்டும் 1000 ஆண்டுகள் தீமூட்டப்பட்டு அது வெண்மை நிறத்திலே மாறியது. அதற்கடுத்து பாருங்கள், சும்ம ஊகித அலைஹா அல்ஃப ஸனத்தின், பிறகு மீண்டும் 1000 ஆண்டுகள் தீமூட்டப்பட்டு ஹத்தஸ்வத்தத், மீண்டும் அது கருப்பு நிறத்திலே மாறியது. முதல்ல சிகப்பு, அப்புறம் வெள்ளை, அதுக்கப்புறம் கருப்பு, இப்படி 3000 ஆண்டுகள் தீமூட்டப்பட்டு கடைசியில் ஃபஹிய சௌதா உன் முதுலிபா, இருள் நிறைந்த இருட்டை போல் அது கருமையான நரகத்தின் வேதனைகள் மாறியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதில் தான் தீயவர்கள், பாவிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய மாபாதக செயலை செய்யக்கூடியவர்கள் எல்லோரும் அதிலே போட்டுதான் தீமூட்டப்படுவார்கள், எரியூட்டப்படுவார்கள். அதில் தான் அவர்கள் கத்தி கதறுவார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, இறைவா எங்களை எப்படியாவது இந்த நரகத்திலிருந்து வெளியேற்றி விடு என்றவர்கள் கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். ஃபைன் உதுனா ஃபைன்னா ஸாலிமூன் என்றவர்கள் கதறுவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அதற்கு அவர்களுக்கு சொல்லப்படுகிற பதிலில் தெரியுமா, என்ன தெரியுமா, கால க்ஸௌ ஃபீஹா வலா துகல்லிமூன், இந்த நரகத்தின் வேதனையிலேயே நீங்கள் நஷ்டமடைந்து சாகுங்கள், நீங்கள் என்னிடத்திலே பேசிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை குறித்து நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனையில் அதிகமாக அவர்கள் பயன்படுத்திய வாசகம் பற்றி வருகிற போது எப்படி வருகிறது, அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, எங்கள் இறைவா எங்களுக்கு இந்த உலகத்திலே நன்மையை தந்துவிடு, வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை தந்துவிடு, வகினா அதாபன்னார், நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. அப்ப உலகத்திற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாலும் அதில் மறுமைக்காக கேட்கிற அதே வேளையிலே பிரத்யேகமாக நரகத்தின் வேதனையிலிருந்து பாதுகாத்து விடு என்றும் கேட்டிருக்கிறார்கள். அதனால நரகத்தை கண்டு நாம் அஞ்ச வேண்டும், நரகத்திலே நுழைந்து விடக்கூடாது என்கிற அச்சமும் பயமும் நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த நரகத்தின் வேதனை நம் மீது படர விடாமல் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா தஷஹத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் அத்தஹியாத்திலே அமரும் போது 4 விஷயங்கிறது அல்லாஹ்விடம் ஒரு பாதுகாவல் தேடட்டும். அப்படிதானே, நம்ம முதல்ல அத்தஹியாத்துல உட்கார்ந்த உடனே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத் என்று வரக்கூடிய துஆவை ஓதி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் சொல்லி அதற்கு பிறகு இந்த 4 விஷயங்கிறது பாதுகாவல் தேடும்படி சொன்னார்கள். அதிலே வரக்கூடிய முதலாவது செய்தி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்தின் வேதனையிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இரண்டாவது, ஒமின் அதாபில் கபரி, கபருடைய மண்ணறையின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். மூன்றாவது, ஒமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த வாழ்வு மற்றும் மரணத்தின் சோதனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். கடைசியாக, ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், அந்த தஜ்ஜாலின் தீமையிலிருந்து, குழப்பத்திலிருந்து, சோதனையிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரி என்கிற ஹதீஸுடைய இடம்பெற்றிருக்கிறது. அதனால் நரகத்தை கண்டு அஞ்சுவது, நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவது இறை நம்பிக்கையாளர்களிடம் இருக்க வேண்டிய பண்பு. அதனால் தான் ரமதான் என்பதற்கு ரமதான் என்கிற பெயர் வைக்கப்பட்டதற்கு காரணத்தை பற்றி அறிஞர் பெருமக்கள் விளக்கும் போது, பாவத்தை அது சுட்டு எரிக்கிறது, எப்படி நரகத்தின் தீ சுட்டெரிக்குமோ அதுபோல இந்த உலகத்தில் பாவத்தின்
தீக்களை அது சுட்டெரிப்பதனால் அதற்கு ரமதான் என்கிற பேரும் இருக்கிறது. அதனால் ரமதான் என்கிற மாதத்தில நம்ம என்ன செய்யணும், கூடுதலாக நரகத்தை பற்றிய அச்சம் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் ரமதானை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரவேற்பு செய்தியை சொல்லும் போதே என்ன சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் பூட்டப்படுகின்றன. அப்போ சொர்க்கத்தின் பால் நுழைய வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வமும் இந்த உள்ளத்திலே எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நரகத்தின் பால் போய்விடக் கூடாது என்கிற அச்சமும் பயமும் கவலையும் பதட்டமும் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில் இருக்கும் போது அழுது கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கப்படுகிறது. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், நான் பிரிந்து போகிற இந்த உலகத்தை பார்த்து பயப்படவில்லை, ஆனால் இந்த மரணித்ததற்கு பிறகு நீண்ட நெடுந்தூரம் ஒரு பயணம் இருக்கிறதே அதை நினைத்து நான் பயப்படுகிறேன் என்றார். காலம் முழுவதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறைகளை பாடம் பெற்று பல்லாயிரக்கணக்கான நபிமொழிகளை இந்த உம்மத்திற்கு அறிவித்து கல்வியை தேடுவதிலும் கல்வியை அடைவதிலும் கல்வியை அறிவதிலும் அதை பரப்புவதிலுமே தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தின் தருவாயில் நரகத்தை நினைத்து அஞ்சி இருக்கிறார் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன செய்யணுமோ இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்ற நண்பிற்கினியவர்களே, இப்படி சஹாபாக்கள் நிறைய பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நரகத்தை நினைத்து அஞ்சிருக்கிறார்கள். யாரு? அமல்கள் அதிகம் செய்தவர்கள், நல்லறங்களிலேயே தங்களுடைய ஆயுட்காலத்தை கழித்தவர்கள், அல்லாஹ்வினுடைய அன்பை பெறுவதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய அன்பை பெறுவதற்கு இன்னுயிரை கூட துச்சமிடம் மதித்தவர்கள். அப்படி எல்லாருமே என்ன செய்திருக்கிறாங்க, நரகத்தை குறித்து அஞ்சி இருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடி கதறி கதறி அழுதிருக்கிறார்கள். சூரத்துல் இன்சானிலே வரக்கூடிய வசனங்களை கவனிக்க வேண்டும். வசன எண்கள் 7 முதல் 12 வரை அதிலே வருகிறது. வாருங்கள், அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை சொல்லுகிற போது யூஃபூன பின் நதிர், அவர்கள் செய்த நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள். வயகாஃபுன யௌமன் கான ஷர்ருஹு முஸ்தத்திரா, எந்த நாளினுடைய தீங்கு சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்குமோ அப்படிப்பட்ட நாளை குறித்து அவர்கள் அஞ்சுவார்கள். மறுமை நாளை குறித்து அஞ்சுவார்கள், நரகத்தினுடைய வேதனை குறித்து அஞ்சுவார்கள். அந்த அஞ்சு என்ன செய்வார்கள், வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீன வ யதீம வ அஸீரா, ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் சிறை கைதிகளுக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் உணவு கொடுப்பார்கள். உணவு கொடுத்து விட்டு சொல்லுவார்களாம், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா, நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் அல்லாஹ்வின் முகத்தை எதிர்பார்த்துத்தான், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடம் கூலியை எதிர்பார்த்தோ அல்லது நன்றி எதிர்பார்த்தோ நாங்கள் உங்களுக்கு இதை தருவதில்லை. இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, எப்படி இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா, கடுமையான கரடுமுரடான கடும் சித்தம் கொண்ட பயங்கர பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடிய அந்த நாளை நாங்கள் பயப்படுகிறோம். அப்படி அவங்க பயந்ததுனால அல்லாஹ் கொடுக்கிற பரிசை பாருங்கள், ஃபவகாஹுமுல்லாஹு ஷர்ர ஸாலிகல் யௌம், அந்த நாளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுகிறான். வலக்காஹும் நதுரத்தம் வசுரூரா, எனவே அவர்கள் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அடைகிறார்கள். வஜஸாஹும் பிமா ஸபரு ஜன்னத்தம் வஹரீரா, இந்த உலகத்தில் நரகத்தை அஞ்சி அவர்கள் பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு மார்க்கப்படுதலோடு கொண்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் மேற்கொண்டதனால் அவர்களுக்கு சொர்க்கமும் பட்டாடையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்று வல்ல ரஹ்மான் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே இரண்டிற்கினிய சகோதர சகோதரிகளே, மறுமை என்பது மகத்துவமானது, மறுமை என்பது நிரந்தரமானது, மறுமை என்பது நிலையானது. மறுமை என்கிற வாழ்க்கையை நாம் அந்த வார்த்தை நம்முடைய செவியிலே விழும்போதெல்லாம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது சொர்க்கத்தை மாத்திரம் கொண்டிருக்கவில்லை, தன்னகத்தே நரகத்தையும் கொண்டிருக்கிறது. அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்புதல் என்று நம்முடைய மார்க்கத்தின் ஈமானின் அடிப்படை இருக்கிறது என்றால் அந்த அடிப்படை வெறுமனே சொர்க்கத்தை குறித்த நம்பிக்கையை மாத்திரம் தன்னகத்தை கொண்டிருக்கவில்லை, நரகத்தை குறித்த எச்சரிக்கை வைத்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் இந்த பூ உலகத்திற்கு அனுப்பியதற்குண்டான காரணத்தை சொல்லுகிற போது முபஷிரீன் வ முன்திரீன் என்று வரும். முபஷிரீன் என்றால் நற்செய்தி சொல்பவர்களாக, முன்திரீன் என்றால் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக. அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு எப்படி நற்செய்தி சொல்லுகிறார்களோ அதுபோல நரகத்தை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய பெரும்படியை செய்வதற்காகவும் தான் நபிமார்கள் வருகிறார்கள் என்பதனால் நம்ம என்ன செய்யணும், நரகத்தை குறித்து நிறைய அஞ்ச வேண்டும்,
வேண்டும். நரகத்தை சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. உலகத்தின் வேதனையை விட 1000 மடங்கு அல்லது 1000 கோடி மடங்கு கடுமையான பாதிப்புகளையும் கடுமையான வீரியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நரக நெருப்பு தான் அந்த மறுமையினுடைய வேதனை. அப்படிப்பட்ட வேதனையிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த நோன்பை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொள்வானாக. நாம் பகலில் வைக்கிற நோன்பையும் இரவில் செய்யக்கூடிய தொழுகையும் இன்ன பிற பிரார்த்தனைகளையும் பாவ மன்னிப்புகளையும் வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கொண்டு சொர்க்க சோலைகளில் நமக்கு நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை தருகிற அதே வேளையில் நரகத்திலிருந்து பூரணமான நிரந்தரமான பாதுகாப்பையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.